மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய 2025ஆம் ஆண்டு பலனை பற்றி பார்க்கலாம். நீங்கள் மிதுனராசி அன்பர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவர்கள். நீங்கள் பிரயாணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிரயாண பிரியன்னே வச்சுக்கலாமே. புத்திசாலி. பெரும்பாலும் முதல்ல ஒன்று நினைப்பீங்க, அப்புறம் வேறொரு முடிவுக்கு வருவீர்கள். நீங்கள் உங்களுக்கு மற்றவங்களோட மனசில் உள்ளதை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு, அது தனிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு உடையது. அந்த ஆற்றல் உண்டு. மற்றவர்களுடன் இணைந்து வேலையை முடிக்கும் ஆற்றலும் உண்டு. சிலர் மற்றவங்ககிட்ட இருக்க மாட்டாங்க, இண்டிவிஜுவலாக தனியாக தான் வேலை செய்வாங்க. உங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாரோடையும் கலந்து செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அவ்வப்போது கொஞ்சம் மன சஞ்சலம் கூட உண்டாகும். அதே மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அதே மாதிரி நகைச்சுவை உணர்வும் இருக்குது. ஜோதிடத்தில் ஆர்வம் புலமையும் உண்டு. ஜோதிடத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக கூட உங்களை ஜோதிஷ பேரில் ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி உசாரான ஆள் தான். உங்களுக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? தொழில் மாற்றம் ஏற்படுமா? வீடு வாகனம் வாங்க முடியுமா? என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம். முதல்ல குரு இப்போ 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இவர் 14/5, அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு, அதாவது ஜென்மத்துக்கு போகிறார். இப்போ 4/2, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதிக பணத்தட்டுப்பாடு, வீண் செலவு, குழந்தைகள் உடல்நிலை அவ்வப்போது பாதித்தல் ஆகிய பலன்களே குரு மூலம் நடக்கும். பெரிய அளவுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடையாது. ஆனால் தெய்வ பக்தியுடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொண்டால் இந்த துன்பங்கள் ஓரளவு குறைந்துவிடும். 4/2/2025 இருந்து 10/4/2025 வரை என்ன ஆகுது? பணப்புழக்கம் ஓரளவு நன்றாக இருக்கிறது. அன்னையின் உடல்நிலை, அதாவது அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும். உடலில் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு ஆர்வம் உண்டாகுது. அதனால் வாங்கும் மார்க்கு அதிகரிக்கிறது. அதே மாதிரி வீடு நிலம், இப்போ வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறீங்க அல்லது நிலம் லீஸுக்கு விட்டுருக்கிறீங்க, குத்தகைக்கு விட்டுருக்கிறீங்கன்னா அந்த வர வேண்டிய பணம் கரெக்டாக விடுகிறது. 10/4/2025 14/5 வரை இன்பமும் துன்பமும், லாபமும் நஷ்டமும் கலந்தே நடக்கக்கூடிய பீரியட். ஓரளவு லாபம் வந்தால் கூட கையில் நிற்கிறது இல்லை. நண்பர்கள் மூலம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இப்போது 14/5/2025 குரு மிதுனத்துக்கு போகிறார். அப்போ 14/5/2025 13 ஜூன் 13 வரை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். இப்போ வந்த உடனே பெருசாக ஓஹோன்னு ஒன்றும் சொல்லிடாது. ஓரளவு பிரச்சனைகளை கொடுப்பார். உங்களது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதனால் தேவையில்லாத பிரச்சனை வருகிறது. அதனால் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கிண்டலுக்கு எதை சொன்னால் கூட அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதனால் பிரச்சனை உருவாகுது. அதனால் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் கமிட்மெண்ட்னா அதை அப்படி செஞ்சு தரேன், உனக்கு அங்கே வேலை வாங்கி தரேன், இவ்வளோ பணம் வேணுமா, நான் உருட்டி பெருட்டி தரேங்கிற மாதிரி வாக்குறுதி எதுவும் கொடுக்க வேண்டாம். கொடுக்கறதுக்கு முன்னால் யாருக்காவது எமர்ஜென்சி வந்தால் சற்று சிந்தித்து ஆறாமற சிந்தித்து முடிவெடுங்கள். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இதை தவிர்க்க 3 செவ்வாய்க்கிழமை முருகர் பெருமான் கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள். 13/6/2025 இருந்து 12 ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை அந்த காலகட்டத்தில் பெற்றோரின் உடல்நிலையை எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. சுற்றத்தினருக்கு வரும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்கு. வீண் அலைச்சலும் பணச்செலவும் உண்டாகிறது. துர்கா அல்லது பத்ரகாளி அல்லது நாகதேவதை கோயில்களுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று வாருங்கள்.
அப்போ இந்த பணப்புழக்கம் டைட்டாக இருக்கிறது, மேலதிகாரிகளோட கோபம் இதெல்லாம் குறைந்துவிடும். 12/8 11/11 வரை ஓரளவு நல்ல காலம். பணத்தட்டுப்பாடு கம்மியாகிறது, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, மனைவி, மக்கள், உறவினர்கள் ஆகியோர் உதவிக்கு வருகிறார்கள், தொழிலில் மாற்றம் உண்டாகும். 11/11 குரு வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அவரை தட்சிணாமூர்த்தியை தரிசனம் சென்று வாருங்கள். குரு பெரிய அளவில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை கொடுக்காது. இது குருவை பற்றி சொல்லியாச்சு இல்லையா? 29 மார்ச் 2025 முதல் சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதாவது 13/7/2025 28/11 வரை சுமாரான பலன்கள். மீதமுள்ள காலங்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது, பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. ஆனாலும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறது. வீணலைச்சல், கவலை ஆகியவை இருந்தால் கூட மனசில் ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு திருப்தி இருக்கிறது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில்லை. பெரியோர்கள் சந்திப்பும் அவர்கள் ஆசீர்வாதமும் மிகப்பெரிய மாறுதலை தரப்போகிறது. அரசாங்க ஆதரவு கிடைக்கப் போகின்றது. இன்சூரன்ஸு, ரயில்வே, ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், அயர்ன், ஆயில், கேஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகப் போகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் லாபம் கிடைக்கிறது. பெற்றோர் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். மனைவி, மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. 12 ராசிலையும் அதிர்ஷ்டமானவன் சொன்னால் அந்த ஜெமினி என்று அழைக்கக்கூடிய மிதுன ராசி தான். அவங்க எப்படிப்பட்டாலும் எந்த மூலமாவது எப்படினாலும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்கு வராங்க. அந்த கூற்றின்படி நாம் சொன்னபடி சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து வர மிகப்பெரிய நல்ல பலன்களை 2025 அடையலாம். எல்லாம் குருள் அருள் புரிவாராக. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.